அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் தொடரும் விதிமீறல்களாலும் உதகை தனது தனித்தன்மையையும் பொலிவையும் இழக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், உதகையிலே நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் இருக்கும் நிலையில என்ன மாதிரியான விதிமீறல்கள்லாம் நடைபெறுகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுமார் 55% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாக இருப்பதால் பசுமை நிறைந்து காணப்படுவதோடு இதமான காலநிலையும் இங்கு நிலவுவதால் இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கவும் இதமான காலநிலையை அனுபவிக்கவும் இம்மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வதால் உலக அளவில் நீலகிரி மாவட்டம் சுற்றுலா மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே வருவதாலும் பெருகி வரும் மக்கள் தொகையாலும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனங்களை அழித்தும் மலைப்பகுதிகளை வெட்டி காட்டேஜ்கள், பெரிய பெரிய ரிசார்ட்டுகள் என விதிமுறைகளை மீறி கான்கிரீட் காடுகளாக மாறி சுற்றுச்சூழலை பாதிப்படைந்த மாவட்டமாக தற்போது மாறி வருகிறது. சர்வதேச சுற்றுலா மாவட்டமான இம்மாவட்டத்தில் உதகை நகரில் பெருகி வரும் கான்கிரீட் கட்டிடங்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நீலகிரி மாவட்டத்தில் 7 மீட்டருக்கு மேல் கட்டிடங்கள் கட்டக்கூடாது என தடை ஆணை விதித்தது. மேலும் புதிதாக கட்டிடங்கள் கட்ட நகராட்சி, வனத்துறை மற்றும் புவியியல் துறையிடம் அனுமதி பெற்ற பின்னரே கட்டிடம் கட்ட ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் விதிமுறைகளை மீறி உதகை நகரில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இடிக்கும் பணியை நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தாலும் அது வெறும் கண் துடைப்பாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் குறிப்பாக விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கும் காட்டேஜ்கள், ரிசார்ட்டுகள் எல்லாம் ஒரு சில அதிகாரிகளாலும் உள்ளாட்சி பிரதிநிதிகளாலும் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த கட்டிடங்களை சாதாரண தகர கொட்டகைகளை, வீடுகளையும் இடித்து வருகின்றன என்பது உள்ளூர் மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. உதாரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு நகராட்சி ஆணையாளர் கணக்கில் வராத 11,70,000 ரூபாய் எடுத்து சென்ற போது லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கையும் களவுமாக பிடிப்பட்ட நிலையில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்க லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ள நிலையில் அவர் காத்திருப்பு பட்டியலுக்கும் மாற்றப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது நீலகிரி மாவட்டத்தில் சில மணி நேரம் கனமழை பெய்தாலே ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்படுவதும், வீடுகள் மீது சரிந்து விழுந்து மனித உயிர்கள் பலியாகி வருவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் பல பேர் உயிரிழந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் விளை நிலங்களை அழித்து ஆடம்பர சொகுசு பங்களாக்கள், காட்டேஜ்கள், ரிசார்ட்டுகள் கட்டப்பட்டு வருவதால் மிகப்பெரிய பேரிடர்களை சந்திக்கும் மாவட்டமாகவும் நீலகிரி மாவட்டம் மாறி வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். எனவே நீலகிரி மாவட்டத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட வரும் கட்டிடங்கள் குறித்து ஆய்வு செய்து கட்டிடங்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.